மதுரையில் எடப்பாடி தரப்பு நாடாளுமன்ற வேட்பாளர் அறிமுக கூட்டத்தை அமைச்சர் ஆர்.பி. உதயகுமாரும் நாடாளுமன்ற உறுப்பினர் கோபாலகிருஷ்ணனும் புறக்கணித்ததால் அக்கட்சிக்குள் நிலவும் கோஷ்டி பூசல் பூதாகரமாக உருவெடுத்துள்ளது. மதுரை நாடாளுமன்ற தொகுதிக்கான எடப்பாடி தரப்பு வேட்பாளரை அறிவிக்கும் போதே தலைமைக் கழகத்தில் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமாரும் மதுரை புறநகர் மாவட்ட செயலாளர் ராஜன் செல்லப்பாவும் ஓபிஎஸ் இபிஎஸ் முன்னிலையில் கடுமையாக மோதிக்கொண்டனர். ராஜன் செல்லப்பாவின் மிரட்டலுக்கு பணிந்து அவரது மகன் ராஜசத்யன் மதுரை தொகுதியின் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார். இதன் காரணமாக மதுரையில் நேற்று நடைபெற்ற வேட்பாளர் அறிமுக கூட்ட நிகழ்ச்சியை ஆர்.பி. உதயகுமார் புறக்கணித்தார். மேலும் ஓபிஎஸ் ஆதரவாளரான மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் கோபாலகிருஷ்ணனும் இந்த கூட்டத்தை புறக்கணித்து தனது அதிருப்தியை வெளிப்படுத்தினார். இதேபோல் மேலூரில் நடைபெற்ற வேட்பாளர் அறிமுக கூட்டத்தின் போதும் எடப்பாடி தரப்பு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்களும் மேலூர் நகர செயலாளரின் ஆதரவாளர்களும் கடுமையாக மோதிக்கொண்டனர். ராஜன் செல்லப்பாவுடனான கருத்து வேறுபாடு காரணமாக அமைச்சர் செல்லூர் ராஜுவின் ஆதரவாளர்களும் மேலூர் கூட்டத்தை புறக்கணித்தனர். இதனால் இந்த அறிமுக கூட்டம் கலகலத்து போனது. இதனை எதிர்பார்க்காத அமைச்சர் செல்லூர் ராஜு தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் பார்த்து எச்சரிக்கும் துவனியில் ஏளனமாக பேசியதால் அங்கிருந்த தொண்டர்கள் அனைவரும் கூட்டத்திலிருந்து வெளியேறினர். மதுரை அதிமுகவில் தொடரும் இதுபோன்ற உட்கட்சி மோதலால் எடப்பாடி கூடாரம் செய்வதறியாமல் திகைத்து நிற்கிறது.